இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதெல்லாம் பண்றீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் குரூப் ஆஃப் 18 to 64 இயர்ஸ் ஓல்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது பொருந்தும். அதாவது WHO கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, குறைஞ்சது வாரத்துல 150 மினிட்ஸ் ஆஃப் மாடரேட் இன்டென்சிட்டி ஏரோபிக் எக்ஸர்சைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்படி பண்ண முடியல அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 75 நிமிஷமாச்சு விகரஸ் இன்டென்சிட்டி ஆஃப் ஏரோபிக் எக்ஸர்சைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏரோபிக் எக்ஸர்சைஸ் கூட நீங்க வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்கும் நீங்க வந்து பண்ணணும். அட்லீஸ்ட் வாரத்துல 2 நாளாச்சு ஹோல் பாடி ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்டென்சிட்டின்னு என்னன்னு தெரியணும். ஸோ மாடரேட் இன்டென்சிட்டி என்ன, விகரஸ் இன்டென்சிட்டினா என்ன? அதாவது பேசிக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன். இதுக்கு நிறைய முறை இருக்குது. இன்டென்சிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா, உங்களுக்கு இழப்பு வாங்குறத வச்சு பாக்ஸ் ஸ்கேல் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா உங்களோட இருதய துடிப்பு வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா டாக் டெஸ்ட், சிம்பிளாக சொல்லப்போனால் நார்மலாக புரியணும் அப்படின்னா டாக் டெஸ்ட் வச்சுன்னு இது பண்ணலாம். ஸோ இப்போ நான் டாக் டெஸ்ட்டை வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ பேசிக்காக லைட் இன்டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் நீங்கள் சும்மா நார்மலாக பார்க்குக்கு வாக் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு போவீங்க. பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். பாட்டு பாடும்போதும் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக வாக் பண்ணுவீங்க. ஸோ இழப்பும் அவ்வளோ காலம் வாங்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லைட் இன்டென்சிட்டி சொல்லுவோம். இதே நீங்கள் மாடரேட் இன்டென்சிட்டி அப்படிங்கிற போது என்னென்னா, இழப்பு வாங்கும். அதாவது உங்களால் பேச முடியும். ஆனால் பாட முடியாது. அதாவது அந்த அளவுக்கு பிரெத்தை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ மூச்சு வாங்குற இழப்பு லைட்டாக வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதே விகரஸ் இன்டென்சிட்டினா என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விகரஸ் இன்டென்சிட்டினா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 1 வார்த்தை 2 வார்த்தை தான் நீங்கள் அந்த ட்ரைனிங் அப்போ நம்ம வந்து பேச முடியும். ரொம்ப கான்வர்சேஷனை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு 2, 3 வார்த்தைக்கு இடையில கேப் எடுப்போம். என்னடா இருக்க, எப்படி இருக்க, இந்த மாதிரி ஒரு பாஸ் இருக்கும். இழப்பு வாங்கும்போது ஒரு பாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து விகரஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ என்னென்ன மாதிரியான ஏரோபிக் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணலாம், இல்லைனா ரன்னிங் பண்ணலாம், இல்லைனா சைக்கிளிங் பண்ணலாம், இல்லைனா டான்ஸிங் பண்ணலாம், இல்லைனா என்ன ஒரு ஸ்போர்ட் பிடிச்சிருக்கோ, அதாவது இழப்பு வாங்குற மாதிரி எந்த ஸ்போர்ட் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். குறைஞ்சது 10 மினிட்ஸ் ஆச்சு தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுபடி நீங்கள் பண்ணினீங்கனாலே நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவாக இருக்கலாம். இது கூட நம்ம வாரத்தில் 2 நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லலாம் நான் ஃபிசிக்கல் ஆக்டிவாக இருக்கேன் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.